சிங்கமும் யானையும் நண்பர்கள். ஒரு பசுமையான காட்டில் லியோ என்ற சிறிய சிங்கம் இருந்தது. பெரும்பாலான சிங்கங்களைப் போலல்லாமல் லியோ ஒரு கொடூரமான வேட்டைக்காரன் அல்ல. மாறாக இரக்கம் நிறைந்த இதயமும் ஆர்வமுள்ளவராக இருந்தது. லியோ காட்டை ஆராய்வதை விரும்பினார். அதன் அழகைக் கண்டு வியந்தார் மற்றும் அவர் சந்தித்த அனைத்து விலங்குகளுடனும் நட்பு கொண்டார். ஒரு நாள் காலையில் லியோ ஒரு பளபளக்கும் ஆற்றின் அருகே அலைந்து கொண்டிருந்தபோது அவர் சலசலக்கும் சத்தம் கேட்டார். ஆர்வத்துடன் அவர் எச்சரிக்கையுடன் அணுகினார். மற்றும் ஒரு இளம் யானை தன்னை ஒரு அடர்ந்த கொடியிலிருந்து விடுவிக்க போராடுவதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார். அந்த யானையின் பெயர் எல்லி. அவள் தனது கூட்டத்திலிருந்து விலகி அடர்ந்த காட்டில் சிக்கிக் கொண்டாள். லியோவின் தனது கூர்மையான நகங்களைப் பயன்படுத்தி எல்லியில் சிக்கிய கொடிகளை கவனமாக அறுத்தார். இளம் யானை நன்றியுடன் தன்னை மீட்பவருக்கு அறிமுகப்படுத்தியது. "மிக்க நன்றி லியோ, நான் மிகவும் பயந்தேன்," எல்லி சொன்னாள். அவளது பெரிய கண்கள் பயம் மற்றும் நிம்மதி இரண்டையும் பிரதிபலிக்கின்றன. லியோ சிரித்துக்கொண்டே, "கவலைப்படாதே எல்லி, நான் உதவுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நீ மட்டும் எப்படி இங்கு வந்தாய்?" எல்லி ஓர் அழகிய பட்டாம்பூச்சியால் திசை திருப்பப்பட்டதையும் அதை துரத்தும்போது வழி தவறியதையும் விளக்கினார். லியோ தனது கூட்டத்தை கண்டுபிடிக்க உதவ முன்வந்தார். இதனால் அவர்கள் ஒன்றாக பயணத்தைத் தொடங்கினார். அவர்கள் காட்டில் பயணம் செய்தபோது லியோ மற்றும் எல்லி பல்வேறு சவால்களை எதிர்கொண்டனர். அவர்கள் ஆழமான ஆறுகளைக் கடந்து செங்குத்தான மலைகளில் ஏறி அடர்ந்த காடுகளின் வழியாகச் சென்றனர். வழியில் அவர்களின் வேறுபாடுகள் தங்களை ஒரு சிறந்த அணியாக மாற்றியது என்பதைக் கண்டுபிடித்தனர். லியோவின் சுறுசுறுப்பும் புத்திசாலித்தனமும் எல்லியின் வலிமையையும் அளவையும் கச்சிதமாக நிறைவு செய்தன. ஒரு நாள் அவர்கள் ஒரு பெரிய மரத்தின் கீழ் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தபோது தூரத்தில் எக்காள சத்தம் கேட்டது. எல்லியின் கண்கள் உற்சாகத்தில் ஒளிர்ந்தன. "அது என் குடும்பம்," அவள் கூச்சலிட்டாள். புதுப்பிக்கப்பட்ட ஆற்றலுடன் அவர்கள் ஒலியை நோக்கி விரைந்தனர். விரைவில் அவர்கள் எல்லியின் மந்தையைக் கண்டுபிடித்தனர். மற்ற யானைகள் எல்லியைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தன. மேலும் எல்லி திரும்பி வர உதவிய அவரது கருணைக்கு நன்றியுடன் திறந்த தும்பிக்கையுடன் லியோவை வரவேற்றன. அன்று முதல் லியோவும் எல்லியும் பிரிக்க முடியாத நண்பர்களாக இருந்தனர். நட்பிற்கு எல்லையே இல்லை என்பதை நிரூபித்து. ஒரு சிறிய சிங்கம் மற்றும் ஒரு இளம் யானையின் பிணைப்பைக் கண்டு காட்டு விலங்குகள் வியப்படைந்தன. ஒன்றாக அவர்கள் இன்னும் பல சாகசங்களை செய்தனர். காட்டின் தொலைதூர மூலைகளை ஆராய்ந்து தேவைப்படும் விலங்குகளுக்கு உதவினார்கள். லியோவின் துணிச்சலும் எல்லியின் மென்மையான வலிமையும் பலம் வாய்ந்ததாக மாறியது. மேலும் அவர்களின் கதை தலைமுறைகள் வழியாக அனுப்பப்பட்டது. லியோ மற்றும் எல்லியின் நட்பு உண்மையான நண்பர்கள் எல்லா வடிவங்களிலும் அளவிலும் வருவார்கள் என்பதையும், இரக்கமும் ஒத்துழைப்பும் எந்தத் தடையையும் கடக்க முடியும் என்பதையும் அனைவருக்கும் காட்டியது. காட்டின் இதயத்தில் அவர்களின் கதை வாழ்ந்தது. நட்பின் சக்தி மற்றும் காடுகளின் மந்திரத்திற்கு ஒரு சான்றாகும்.